வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் சம்பா கோதுமை ரவை உப்புமா தான் பார்க்க போகிறோம். இந்த உப்புமா பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவை. வெறும் நாட்டு சக்கரை இருந்தாலே போதும், நீங்கள் தொட்டு சாப்பிட்றலாம். இல்லைனா உங்களுக்கு ஸ்வீட்டு பிடிக்காதுங்கிற பட்சத்தில் நீங்கள் சட்னி இல்லைனா சாம்பார் கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு நல்ல உதிரியாக நான்ஸ்டிக்கியாக உப்புமா வேணும்னா என்னோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகி உதிரியாக ஆகிடும். கையிலேயே ஒட்டாமல் சூப்பராக வரும். இதுக்கு மெயினாக யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். வெங்காயத்தை தவிர்த்து நம்ம தாளிக்கிற சாமான் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த சம்பா கோதுமை ரவையை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி ரெசிபிக்கு நான் 2 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவையை நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யில் கூட வறுத்துக்கலாம். இந்த ரவை உங்களுக்கு கருகுனா தெரியாது, அதனால் ஃப்ளேமை மீடியமுக்கு வச்சுக்கோங்க. நல்லா வாசனை லைட் ப்ரௌன் கலர் வரும்போது அடுப்புலேருந்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடித்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டுமே சேர்க்க போகிறோம். முதல்ல இந்த எண்ணெயில் ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்தோடனே வெடிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு பருப்பு பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். உங்களுக்கு கோதுமையோட வாசனையும் ஓவர் பவர் பண்ணாது. காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாயை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே எண்ணெயிலேயே நம்ம பச்சை மிளகாயும் இஞ்சியும் நல்லா வறுத்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டுமே கொஞ்சம் பொறன்னு ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு, அதனால் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். ப்ளஸ் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த எண்ணெயில் சின்ன வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 2 வெங்காயமும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் குக்காரத்துக்கு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எது இல்லாமல் வேணாலும் கல்யாணம் நடக்கும். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் மெனுவில் இந்த உப்புமா இல்லாமல் உங்களுக்கு கல்யாணமே இருக்காது. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த உப்புமா கொடுப்பாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை சீக்கிரம் போகணுன்னா இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமே போயிடும். அடுத்ததான் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர்லாம் சேர்த்துக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலாக இந்த உப்புமாவில் வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து பண்ணுவாங்க, தக்காளி கூட கிடையாது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் 1 கப் சம்பா கோதுமை ரவைக்கு 2.5 கப் தண்ணி. இன்றைக்கி நம்ம 2 கப் ரவை எடுத்துருக்கிறதுனால 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கிட்டோம். அது தளன்னு கொதிக்கிற வரைக்கும் நம்ம ரவை சேர்க்கக்கூடாது. நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம ரவையை சேர்க்கணும். கொதிக்கிற வரைக்கும் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. கோயம்புத்தூர் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மில்லட்ஸ், சின்ன வெங்காயம், பூண்டு, கொள்ளெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபுட் ஹேபிட்ஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும். நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், மில்லட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கும் போது நம்ம இந்த ரவையை கொஞ்சமாக அப்படியே கிளறிட்டே சேர்த்துட்டே வரலாம். நீங்கள் மொத்தமாக சேர்த்துட்டு கலந்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை கட்டி சேர்ந்துடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே கலந்துகிட்டே இருங்க. இந்த ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வெள்ளை ரவை மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஒரு 5 மினிட்ஸாவது அவங்களுக்கு ஆகும். இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ மொத்த உப்புமாக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அப்பப்போ மூடியை திறந்து கலந்து மட்டும் விட்டுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். இந்த கோதுமையை கொஞ்சம் எடுத்து அப்படியே கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆனோம். அது வரைக்கும் நீங்கள் இதை வேக வச்சுக்கணும். நார்மல் வெள்ளை ரவை பார்த்தீங்கன்னா பிளாண்டாக இருக்கும். ஆனால் இந்த கோதுமை ரவை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெள்ளை ரவையோட கம்பேர் பண்ணால் இந்த சம்பா கோதுமை ரவை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். குக் ஆகிறதுக்குமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் இது டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ரவை கொஞ்சம் வேகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே கிளறி விட்டு மூடி வச்சுட்டு திருப்பி கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும். ரவை வெந்ததுக்கு அப்புறமா மேலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இப்போவே கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு ஒரு லெமன்லேருந்து நம்ம ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
மறக்காமல் லெமன் ஜூஸ் புழியறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைனா எலுமிச்சைப்பழம் புழிஞ்சோடனே உங்களுக்கு உப்புமா கசந்து போயிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் புழியணும். கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை மேலே அப்படியே குத்திட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இந்த உப்புமாவை நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் பச்சை தக்காளி வெங்காய சட்னியோட சர்வ் பண்ணேன். இந்த நோ குக் தக்காளி வெங்காய சட்னியோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த உப்புமா உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.